உங்களுக்கு உங்கள் சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? 90s கிட்ஸாக இருந்தால் நம்ம வந்து தண்ணியை பைப்பில் பிடிச்சி குடிக்கிறதும், ஆற்று தண்ணியை குடிக்கிறதும், ஸ்கூலில் பைப்பில் தண்ணி இருக்கும், தீந்துருச்சுன்னா அதை பிடிச்சி குடிப்போம். எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்திருக்காது. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி மூலியமாக தான் நோய் வருது, நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி குடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசில் மழை தண்ணி எல்லாமே பிடிச்சி குடிச்சிருப்போம், எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் காய வச்சு குடிக்க ஆரம்பித்தோம்ங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வாட்டர், ஆர்ஓ வாட்டர்னு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் வீட்டில் வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமுங்க. ஆனால் முக்கால்வாசி ஃபில்டர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஃபில்டர் வாங்கி மாட்டினோம்னா சரி, அதை 10 வருஷம் 5 வருஷத்துக்கு க்ளீன் பண்ணாமல் அப்படியே குடிச்சிட்டு இருக்கிறவங்களே இருப்போம். அதில் ஏதோ ஒரு இஷ்யூ ரிப்பேர் ஆனால் தான் அதை பற்றியே நம்ம கவலைப்படுவோம். ஆனால் ஆக்சுவலாக ஃபில்டர்னால் அதில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணுங்க. அப்போ தான் திருப்பியும் நமக்கு பியூரிஃபைடு வாட்டர் வந்து கிடைக்கும். அதனால் யார் ஃபில்டர் மாட்டியிருந்தாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு. அதுவும் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால அந்த ஹீட்டுக்கே வந்து தண்ணி ஒரு மாதிரி தான் வரும் டேங்க்லேருந்து. முக்கால்வாசி ஃபில்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க. அதனால் உள்ள தண்ணி நல்ல நிலமையில் இருக்கா என்னென்னு நம்மளால் பார்க்க முடியாது. சில பேர் தண்ணியோட டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிப்போம், தண்ணியோட டேஸ்ட்டு மாறிடுச்சு, ஸோ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, கழட்டி பார்க்கணுன்னு அப்புறம் தான் நம்ம செக் பண்ணுவோம். அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிரான்ஸ்பரண்ட்டான ஃபில்டர் மாட்டியிருக்கோம். இதில் வந்து அடிக்கடி நம்ம கழட்டி டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த எறும்பு வந்து ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபில்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு தெரியுது உள்ளே எறும்பு இருக்குது, பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் அந்த ஒயிட் ஃபில்டர் நார்மலாக இருக்குல்லுங்க, அப்படி இருந்துச்சுன்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால் இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்ம கழட்டி அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். வெயில் காலங்கிறதுனால பூச்சி, எறும்பு இதெல்லாம் அங்கே தண்ணி ஈரப்பதம் இருக்கிறதுக்கு கூலிங்காக அப்படியே உள்ளே வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது இறந்தும் போயிடும். பல மாதமாக அந்த டேங்க்குள்ளே தான் இருக்கும், நம்ம அந்த தண்ணியை தான் கன்சியூம் பண்ணிகிட்ருப்போம். அதனால் கடைசிக்கு மாதத்தில் 2 டைம்னாச்சும் நீங்கள் அந்த ஃபில்டரை செக் பண்ணுங்கள், தண்ணி நல்லா வருதா, உள்ளே வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு. கண்டிப்பாக உங்களோட டேங்க்கு, ஃபில்டரு, அதோட எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.